Hello people, welcome back to the channel. So இன்னைக்கான வீடியோ MBBS in abroad. நீங்க MBBS abroadல பண்ண ஆசைப்படுறீங்களா? ஸோ உங்களுக்கான ஆல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் இருக்கு. ஒரு ஜென்ரலான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். MBBSன்னு சொன்ன உடனேமே உங்களுக்கு பலவிதமான கேள்விகள் எழுந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கான விடையும் இந்த வீடியோவில் நம்மளுக்கு இருக்குங்க. ஸோ அதில் சில வித கேள்விகள் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, அண்ட் விசா ப்ராசஸிங் எப்படி இருக்கும், அண்ட் லாட் ஆஃப் கரிக்குலம்ஸ் எப்படி இருக்கும்ன்ற இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட NEET 2022 எக்ஸாம் July 17 சக்ஸஸ்ஃபுல்லாக என்ட்ரி கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ 18 lakh ஸ்டூடெண்ட்ஸ், இது ஹியூஜ் நம்பர். ஸோ லாஸ்ட் இயர் 15 lakhs தான், பட் இந்த 3 lakh ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ராவாக இந்த இயர் வந்து நம்மளுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இன்னும் அதோட ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வரலை. ஸோ அது ஏன்ட்டும் நம்மளுக்கு தெரியல. ஸோ எல்லாருக்குமே NEET 2022 எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு மார்க் வாங்குவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் MBBS தேவையான கட் ஆஃப் வச்சுட்டு இருப்பாங்க, பட் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட கட் ஆஃப் பீட் பண்ண முடியாத நிலைமை இருக்குங்க. ஸோ நீங்க கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கான ஆஃபர்ஸ் முடிஞ்சு போயிடல, உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதில் ஒரு ஆப்ஷன்ஸ் தான் MBBS இன் அப்ராட். அப்ராடா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படவே தேவையில்லைங்க. ஸோ ஏன்னா இன்னும் வந்து நம்மளோட இந்த 21st இயரால் நிறைய பேர் வந்து அப்ராட்ஸில் போய் படிச்சுட்டு இருக்காங்க. UG டிகிரிஸே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸே நம்மளுக்கு அப்ராடில் போய் நிறைய பீப்புள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ MBBS பண்ணுறது என்னங்க தப்பு? ஸோ அப்ராட்ஸ் நம்மளுக்கு நிறைய கண்ட்ரீஸ் ஆஃபர் பண்ணுதுங்க ஃபார் MBBS. ஸோ அதில் வந்து சில கண்ட்ரீஸ் வந்து நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண போகிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கொஷினாக உங்களுக்கு இருக்கிறது எலிஜிபிலிட்டி. ஸோ அப்ராடுக்கு போகணுன்னா என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பீட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங்காக உங்களுக்கு 17 இயர் கன்ஃபார்ம் கம்ப்ளீட் ஆகியிருப்பாங்க. தென் நீங்கள் 12th PCB, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்ஸ், இந்த 4 சப்ஜெக்ட்ஸுமே எடுத்திருக்கோம். சில கண்ட்ரீஸில் PCB மட்டும் இருந்தால் போதும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் இருந்தால் போதும். சில கண்ட்ரீஸில் வந்து PCBM 4மே கேட்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எடுத்திருக்கணும். அண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸை அக்குமுலேட்டிவாக பண்ணால் 60% உங்களுக்கு ஸ்கோர் இருக்கணுங்க 12th. அது மட்டும் இல்லாமல் NEET 2022 ஆர் 21 ஆர் லாஸ்ட் 3 இயர்ஸில் நீங்கள் குவாலிஃபை மார்க் வாங்கியிருக்கணுங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. சில க்ரைட்டீரியாஸ் இருக்கும், பட் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. எல்லாருக்குமே அந்த க்ரைட்டீரியா வந்து ஃபாலோ ஆகிடுங்க. செகண்ட் விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் நம்மளுக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கண்ட்ரீஸ்க்கு ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்குமே ஃபேமஸான ரஷ்யா, உக்ரைன், ஜார்ஜியா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான் அண்ட் ஊஸ்பெகிஸ்தான், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி, நார்வே அண்ட் நெதர்லாண்ட், ஐலாண்ட், கிரீன்லாண்ட், எல்லாமே, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் அண்ட் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், எல்லா கண்ட்ரீஸுமே நம்மளுக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட MBBS ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஸோ தேர்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தான். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜெர்மனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே MBBS டோட்டலி ஃப்ரீங்க. அதே நீங்கள் ரஷ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 இயருக்கு 3 lakh to 4 lakh ஆகுது. அதே நீங்கள் ஜார்ஜியா எடுத்தீங்கன்னா 2 lakh to 3 lakhs ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு கண்ட்ரிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அக்குமுலேட்டிவாக எல்லா எக்ஸ்பென்ஸும் சேர்த்து நீங்கள் MBBS ஃபாரினில் போய் பண்ணணுன்னா ஒரு 35 lakh to 40 lakhs இருந்தால் போதுங்க. எனாஃப், தட் இஸ் மோர் தென் எனாஃப். நீங்கள் ஓனாக குக்கிங் பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து பாதிக்கு பாதியான காசு உங்களுக்கு மிச்சமாகும். ஏன்னா குக்கிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் லிவிங் எக்ஸ்பென்ஸ் தான் நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து டோட்டலான எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது.
தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தாங்க. ஸோ நிறைய கண்ட்ரீஸில் வந்து அவங்களோட ஓன் லாங்குவேஜில் MBBS பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி, அண்ட் நிறைய கண்ட்ரீஸில் வந்து இங்கிலீஷ்லேயே ஆஃபர் பண்ணுவாங்க. இட்டாலி, உக்ரைன், ரஷ்யா, ஜார்ஜியாலலாம் இங்கிலீஷ்லேயே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சில கண்ட்ரீஸ்க்கு வந்து அஃபர்டாக இருக்கும், சில கண்ட்ரீஸ்க்கு வந்து நாட் அஃபர்டாக இருக்குங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் கண்ட்ரீஸை வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இனி வர வீடியோஸ் போட்டுறேங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இயர், அதாவது ஹவு மெனி இயர்ஸ் இந்த டியூரேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜார்ஜியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 இயர்ஸ் தாங்க. கசகஸ்தான் பார்த்தீங்கன்னா 5.5 இயர்ஸ். பட் இன் ஜெர்மனின்னு பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் MBBS கோர்ஸ் மட்டுமே இருக்கும். அது இல்லாமல் ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் 2 இயர்ஸ் ஆகுங்க. ஸோ சில கண்ட்ரீஸில் வந்து கரெக்டாக நம்மளோட இந்தியன் சிஸ்டம் படி 5.5 இயர்ஸ்லேயே முடிக்கிறாங்க. சில கண்ட்ரீஸில் 6 இயர்ஸ் ஆகுதுங்க. ஸோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ எல்லா மாதிரியும் தான் 4 இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிசிங் மெடிசன், அதாவது 4 இயர்ஸ் ஆஃப் ஸ்டடிங் அண்ட் ப்ராக்டிசிங், அண்ட் லாஸ்ட் 1 இயர் வந்து கம்பல்சரி ரொட்டேஷ்னல் இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம பண்ணணுங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட 4th கேட்டகரியாக இருக்க போகுதுங்க. அதாவது என்னென்ன மாதிரியான சிலபஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த குளோபல் வைட்ல இருக்க மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது தாங்க இந்தியாவுமே ஃபாலோ பண்ணுது. அதாவது அனாட்டமி, ஃபிசியாலஜின்ற சப்ஜெக்ட்ஸ் தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ சில பார்த்தீங்கன்னா மைனர் சேஞ்சஸ் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மெடிசன்ஸில், அதாவது நம்மளோட இந்தியாவில் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, MBBS பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து MBBS அனாட்டமி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரீஜனல் அனாட்டமி படிப்போம். இன்கேஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா, யுக்ரைன் அப்படின்னு போனீங்கன்னா அங்கே வந்து சிஸ்டமேட்டிக் அனாட்டமி படிப்பாங்க. ஸோ இது மாதிரி மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஸோ ஹியூஜ் சேஞ்சஸ்லாம் கிடையாதுங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த யூனிவர்சிட்டிஸ்க்குலாம் அப்ளை பண்ணுறது. ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம இங்கே புக்ஸ் காட்டுறோம் பாருங்களா, இதே மாதிரியான சிலபஸ் தான் நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் அனாட்டமி, ஹியூமன் அனாட்டமி ஃபார் BD சௌராசியா தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. சிம்பிள் லிங்கம்ஸ் ஃபார் ஃபிசியாலஜிஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி காமன் சிலபஸ் தாங்க எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ லாஸ்டான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அட்மிஷன் வாங்குறது அப்படின்னா 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் ஒரு கிளைண்ட் மூலமாக ஆர் ஏஜென்சி மூலமாக போகலாம். நிறைய ஏஜென்சிஸ் இருக்குது. ஸோ அந்த ஏஜென்சியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கண்ட்ரீஸோட டீட்டெயில் அண்ட் எல்லா ப்ராசஸுமே அவங்களே பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. டைரெக்டாக நீங்கள் போயிட்டு எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த கண்ட்ரியில் அப்படின்னு பார்த்துட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே போயிட்டு அப்ளை பண்ணலாங்க. பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரீஸில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், ஆன் த அரைவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அது சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப பேசிக்ஸாக தான் கேட்டிருப்பாங்க. சில எக்ஸாம்ஸில் மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பில் இருக்க இட்டாலியில் நீங்கள் படிக்கணும்னா ஐமேட்ன்ட்டு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த ஐமேட் நீங்கள் எழுதி நல்ல ஸ்கோர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸுமே கிடைக்குங்க. ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு, ஃபுல் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸுமே கிடைக்குங்க. பட் சில யூனிவர்சிட்டிஸ்க்கு இது மாதிரியான எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக எந்த யூனிவர்சிட்டிக்கு போகணுமோ அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போயிட்டு கரெக்டான டைமில் நீங்கள் அப்ளை பண்ணணுங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே முன்னாடி முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம் ஒன்று இருக்குது, அதாவது பாஸ்போர்ட். ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் MBBS அப்ராடில் பண்ணணும்னா. ஸோ அது ரொம்ப டைம் ஆகிற விஷயம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் MBBS அப்ராடில் பண்ணணுன்னாலும் இப்போவே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ விசா ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் என்ன கண்ட்ரின்னு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும், அண்ட் என்ன கண்ட்ரியில் நீங்கள் MBBS பண்ண போகிறீங்க அந்த கண்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு எல்லா ப்ராசஸுமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.